ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. வாக்கர்த்தா விபசமுத்தௌ வாக்கர்த்தா உதிபக்ததே ஜெகதப்தவரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விலாசமீத சுந்தரேஸ்வர குருமாவுடைய திருவடிகளை வழங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் உதவி செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய வாரதிகளையும் என்னுடைய பொருளாதாரையும் வழங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாம்பான் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய ராசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் பாபா. அன்பு பக்தர்களே, சுபமுகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு குழந்தைக்கு ஒட்டணிக்கிறதா இருக்கலாம், காது குத்துறதா இருக்கலாம், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு சுப முகூர்த்தம், கல்யாண வைபவம், ஒரு கிரகப்பிரவேசம், இன்னும் ஏறிய எவ்வளோ விசேஷங்கள் ஒரு வீட்டில் கிரகவியம் பண்ணுறதா இருக்கலாம், வாசக்கார மாற்றி நிற்கிறதா இருக்கலாம், ரெனோவேஷனாக இருக்கலாம், வீட்டில் ஒரு நட்சத்திரம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறதா இருக்கலாம், வீட்டில் ஒரு கிரகவியம் மட்டும்தான் இருக்கலாம், அல்லது எல்லாரும் பரிகார பூஜையாக இருக்கலாம். சுப முகூர்த்த நாட்கள் மெயினாக கிரகப்பிரவேசம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், ஒட்டணிக்கிறது, காது குத்துறது. இந்த சுப முகூர்த்த நாட்களை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன தப்பு பண்றீங்கன்னா, காலண்டரை பார்த்துக்க வேண்டியது, அன்னைக்கு தாலி போட்டிருக்கா, இன்னைக்கு சுப முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கா, உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்க. அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த சுப முகூர்த்த நாட்கள்ல காலண்டரில் பார்த்து நீங்களே செஞ்சுக்கிறதுனால என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ், என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளும் கோளும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முகூர்த்த நாள் என்ன ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் நாமளா காலண்டரை பார்க்கக்கூடாது? அதுல என்ன தப்பு நடக்கும்? ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு வச்சுப்போம். நாள் என்பது உடம்பு. இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒன்று இருக்கு, பார்வைன்னு ஒன்று இருக்கு, பஞ்சபோதங்கள் இருக்கு இல்லையா? எப்படி இந்த உடம்புக்கு உயிர் இருந்தாக்க உடம்புக்கு வேல்யூ. அப்புறம் பார்வை முக்கியம். அப்புறம் தான் யோகா திதி நட்சத்திரம். அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா உடம்பு நல்லா இருக்கும். அது கர்நாடா இருக்கக்கூடாது, வளர்வரியா இருக்கணும், தேய்வரை இல்லாமல் இருக்கணும். அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம், உயிர் ரொம்ப முக்கியம். அந்த ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும், நேத்திரம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும். இதை ரெண்டும் இருந்தாதான் அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம போகணும். அப்புறம் அதை வளர்வரியா பார்க்கணும், அப்புறம் தேய்வரியா பார்க்கணும். இப்போ நீங்க எதையுமே கவனிக்காம அவங்க இஷ்டத்துமே சத்திரங்களின் சாமி ஒருத்தர் சொன்னார், அன்னைக்கு ரொம்ப திட்டி விட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்காங்க, இங்கே முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க. சொன்ன இந்த டேட்டில் இந்த சத்திரம் விசாரிச்சது சத்திரம் கிடைக்காது சாமி, அதனால இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பசங்களுக்கு ஒத்துப்போங்க பிடிச்சி திட்டி விட்டாங்க. சார், ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை முக்கியமா? சார், எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு அப்புறம் அதை பொண்ணு 2 மாசத்துல போயிடுச்சு, 3 மாசத்துல போயிடுத்து, பையன் கோச்சுன்னு போயிட்டாரு, மாப்பிள்ளை கோச்சுன்னு போயிட்டாரு. இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா? இல்லை தாலி கட்டுற நேரம், தாலி கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படி சொல்லி அப்புறம் அந்த தேதியை நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்து சத்திரமே வேற சத்தம் நிறைய இவன் செய்யக்கூடிய தவறு என்ன, சத்திரம் கிடைக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தனம். நான் ரொம்ப முக்கியமும் அடிச்சு சொல்றேன், படிச்சு சொல்றேன். முகூர்த்தம் ரொம்ப 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 முக்கியம். அது வடவரை தேய்முறைங்கிறது 2வது பட்சம் தான். அந்த நாள் தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கிய முகூர்த்தவளுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு, என்ன இருக்கும், சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். அதன் பிறகு அன்னைக்கு உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் ஒத்து போகும்.
தாராபலம் இருக்கணும், சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் ஒத்து போகும். இதுவே ஒருவேளை முகூர்த்தமாக இருந்தால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம் அந்த விவாக சத்திரம். அந்த விவாக சத்திரம் நல்லபடியாக அமையணும். இவ்வளோ விஷயம் இருக்குது முகூர்த்த நாளில். நீங்களா போயிட்டு ஒரு முகூர்த்தத்தை குதிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 6 மாதம் கழிச்சு அது வீடியே விற்றுட்டு வெளியில் போகிறது, அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் வருது. இதெல்லாம் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் ஆகியதாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முகூர்த்த நாள் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு விதமாக பணம் வச்சு அதை நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லையாவது கேட்டு முகூர்த்த நாள் ஐயில கேட்டு செய்யும். ஃபர்ஸ்ட் எது வளர்பறை எது தேய்வினை எது செய்யணும். தேய்வினை முகூர்த்தத்தில் ஒரு வாசக்கால் வைக்கிறது, அருவிகால் வைக்கிறது, கீழே நோடுறது, கிணறு நோடுறது, போர் போடுறது, உழவு செய்கிறது, இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தெய்வனை முகூர்த்தத்தில் செய்யலாம். முடி இறக்கிறது தாராளமாக தெய்வம் செய்யலாம். முடி கீழே தான் இருக்கிறோம். அப்போ எதெல்லாம் வளர்ப்பறை செய்யணும்னா காது குத்துறது, நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், படியேறி மேலே போகக்கூடிய விஷயம், பார்க்கிறா படியேறி மேலே போகக்கூடிய விஷயம், வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பறையிலும் கீழ் நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தெய்வரையிலும் செய்யும். வளர்பிறை என்பது அமாவாசைக்கு மறுநாள் பாட்டமிக்கு மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கழிச்சு 5வது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை. நிறைய பேர் பௌர்ணமி கழிச்சாலே தெய்வரை நினைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. பௌர்ணமி கழிச்சு 5வது நாள் துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த 4 நாளும் வளர்பிறை தான். அப்ப பௌர்ணமி கழிச்சு 6வது நாள் இந்த தேய்வரை சஷ்டியிலிருந்து தான் உங்களுக்கு தேய்வரை கணக்கு. அதே போல அமாவாசைக்கு 2வது நாள் துதியிலிருந்தே வளர்பிறை கணக்கு தான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த வளர்பிறை கணக்கை புரிச்சுக்கோங்க. அதே போல தேய்வரை கணக்கை புரிச்சுக்கோங்க. அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல குறிப்பிட்ட காலண்டர் சொல்ல வேண்டியது. அந்த காலண்டர்ல நம்ம பேர் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் முகூர்த்த நாள் போட்டிருக்க சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாரு. பசங்களுடைய யானை உட்காந்து செஞ்சுட்டு அந்த இடம் அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும். அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும். கிழக்கு உயர்க்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கிரனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். வெள்ளி எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும். நீங்க யார் பார்க்குறீங்க அதெல்லாம். அப்போ சுக்கிரன் நீங்க கிழக்கு மேற்கு மட்டும்தான் அது பொருந்தும். வடக்கு தெரிஞ்சு அது பொருந்தா. நம்ம கிரகப்பிரவேசம் அமைக்கும் போது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். அதே போல உட்காந்து யார் பூஜை பண்றாங்களோ முறையாகிறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்ன பார்க்கணும். அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஆகும் நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது ஐயா வச்சுதான் நீங்க முடிப்போம். சரியா முறையிலே இந்த வாரத்திற்காக முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு, எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு, வளர்பிறை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு, தேய்வரை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதை டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், நிச்சயமாக செய்து கொடுக்குறோம். அதே போல் பூஜைகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்தமாகட்டும் திருமணங்கள், திருமண வைபவங்கள், பிரவேசங்கள் கைராசியான முறையில் அதே அற்புதமான முறையில் கும்பாபிஷேகங்கள் இருந்து எல்லாமே கடை பூச்சிகள், கம்பெனி பூச்சிகள் எல்லாமே கொடுத்து அதே அற்புதமாக செஞ்சு கொடுப்போம். உலகம் முழுவதும் போயிட்டு வரோம், படையப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் எது பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். நம்ம ஏன் சொல்கிறோம்னா, பொதுவாகவே இந்த ஆனி ஆடி இந்த 2 மாதமும் காத்திருப்பாங்க. எப்போ ஆவணி பிறக்கும் அப்படின்னு காத்திருப்பாங்க. உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த குரோதி வருஷத்தில் முகூர்த்தங்கள் குறைவு. அப்படியாக இந்த 8வது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில் ஆவணி மாதம் 3 தேதி தான் வருது.
ஆவணி மாதத்தில் 3 முகூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம். அந்த 3ம் தேய்பிறை, அந்த 3மே தேய்பிறை முகூர்த்தம் பார்த்துக்கோங்க. சரியா? இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆவணி 6 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 22, 2024 ரேவதி நட்சத்திரம், திருதியை திதி, சித்த யோகம், சந்திராஷ்டமம், கடகராசி, பூசம். ஆவணி 7 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 23, 2024 அஸ்வினி நட்சத்திரம், சதுர்த்தி திதி, அமிர்த யோகம், கடகராசி, ஆயில்யத்துக்கு சந்திராஷ்டமம். அதை விட்டாச்சுன்னா ஆவணி 14. இந்த ஆவணி 14 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 30, 2024 ஆகஸ்ட் 30, 2024 புனர்பூச நட்சத்திரம், திதியை திதி, சித்தயோகம், சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையிலே அனுஷம் நட்சத்திரம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 3 முகூர்த்தம் இருக்குது. இந்த 3மே தேய்பிறை முகூர்த்தம். இதில் யார் வச்சுக்கலாம், யார் வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் உங்கள் ஜாதகம், உங்களுடைய தேவைகள், நீங்கள் என்ன மாதிரி பூஜை பண்ண போகிறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்களா, பழைய வீட்டுக்கு கணபதி ஹோமம் பண்ண போகிறீங்களா, இல்லை வாடகை வீட்டுக்கு கணபதி ஹோமம் பண்ண போகிறீங்களா, இல்லை புது வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை வாசகால் வைக்க போகிறீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள், நிச்சயதார்த்தமாக, திருமணமாக, செய்யலாமா, செய்யக்கூடாதா, இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படின்னா நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், கால் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.